யோசிச்சு பாருங்க. 2016 சட்டமன்ற தேர்தல் என்ன சொல்வார் மேடைக்கு மேட? நான் ஒரு பிச்சைக்கார பைய, பஞ்சப்பராதி, ஏழை விட்டு பைய அப்படின்பாரு. 16 தேர்தல்ல ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில பொதுக்கூட்டம் மேடையில பேசுறார். நாங்க அவருக்கு ஒரு அறை ஏற்பாடு பண்றோம். எல்ஆர்சிங்கிற ஒரு ஆபரண மாளிகையோடைய ஒரு வீடு, அந்த வீடை நாங்க ஒரு 10,000 ரூபாய்க்கு பேசி 30-20 பேர் தங்குற மாதிரி ஒரு பெரிய வீடு நாங்க பேசிட்டோம். அந்த வீட்டுல போய் தங்கறதுக்கு இவரை கூட்டிட்டு போறேன். வீட்டை மேல இங்கிலீஷ் சுத்தி பார்த்துட்டு எனக்கு ஹோட்டல்ல ரூம் போடுன்ட்டு அங்க இருந்து ஹோட்டலுக்கு கிளம்பி போறோம். மறுபடியும் அங்க ஒரு 10,000 செலவு பண்ணி நாங்க போடுறோம். நாங்களே உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து நாங்க கட்சி வளர்த்துட்டு இருக்கோம். நீங்க காசு கொடுத்துதான் கட்சி வளர்த்தோமா? நாங்க இல்ல உங்க அப்பா அம்மா சம்பாதிச்ச காசை கொடுத்தது நாங்க கட்சி வளர்த்தோமா? எங்க காசு, எங்க உழைப்ப போட்டு நாங்க கட்சி வளர்த்தோம். இல்லையா? வந்து உட்காந்துக்கிட்டு ரூம் நல்லா இல்லையே, நான் சுடுகாட்டுல படுத்திருந்தேன்னு மேடையில பேசுறது. நான் ஏசி ரூம் போட்டு கொடுக்குறேன், ஒரு வீடு பிடிச்சி கொடுக்குறேன் 10,000 ரூபாய்க்கு. அந்த வீட்டுல படுக்க மாட்டேன்ட்டு ஒரு ஹோட்டல்ல போய் படுக்கிறாரு. இது ஒரு உதாரணம். 2016 இப்ப நடந்த உதாரணம் சொல்றேன். அஸ்தம்பட்டியில ஒரு கூட்டத்துல நெய்தல் படை அமைப்புன்னு சொல்லி பேசி ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அதுக்கு முன்ஜாமீன் வாங்க வராரு. 15 நாள் கையெழுத்து போடணும். அங்க ஒரு அறையில தங்க வராரு. வின்சென்ட் கேஸ்டல் ஒரு பெரிய ஹோட்டல் சேலத்துல. அந்த ஹோட்டல்லாம் நான் தங்கினது இல்ல, வரலாற்று சொல்லி நாங்க அந்த ஹோட்டல்ல தங்கினது இல்ல. ஆனா சீமானுக்கு அந்த பெரிய ஹோட்டல்ல ரூம் போட்டு தரோம். உள்ள ரூமுக்குள்ள போனதும் ரூமை பார்த்துட்டு ஒன்னும் சரியில்லையே, ஜிம் இருக்கா அப்படின்னு கேட்டாரு. ஜிம் இல்லைன்னாங்க. ஜிம் இல்லையா அப்படின்ட்டு உடனே ரேடிஷன் ஹோட்டல்ல ரூம் போடுங்கிறார். ரேடிஷன் ஹோட்டல்ல ஒரு ஹோட்டல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. சேலம் ஹோட்டல்லாம் சுத்திட்டு இருக்கேன். ரேடிஷன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியாது. சரி, அதை தேடி கண்டுபிடிச்சு உள்ள போறோம். அது கடல் மாதிரி இருக்கு அந்த ஹோட்டல். கண்ணாடியில தான் கதவே திறக்குது. அதை பார்த்தே பயந்துட்டோம். போயிட்டு எவ்வளவுங்க ஒரு நாளைக்கு வாடகைன்னு கேட்டோம். 14,000 ரூபாங்கிறான். 14,000 ரூபாய் அங்க ரூம் போட சொல்றாரு. எப்படி? 14,000 ரூபாய். நீங்க சுகபோகியா வாழ்றதுக்கு, நீங்க அப்படியே மிதக்கிறதுக்கு, பணத்துல மிதக்கிறதுக்கு. இதுதானே தமிழ் தேசிய அரசியல்? இதுக்காக வெம்பாடுபட்டு கஷ்டப்பட்டு அரபு தேசங்கள்ல இருந்து ஒவ்வொரு டாலரா சேமிச்சு அனுப்புறாங்க காசு இங்க வந்து கூத்தடிக்கிறதுக்கு.